ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பூட்ஸ்ட்ராப்பில் த டே டு த வெப்சைட் கிரியேஷன். ஓகேவா? ஸோ இங்கே டே டூன்ற ஒரு எம்டி ஃபோல்டர் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஹோம் பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல். ஓகே, ஸோ ஹெச்டிஎம்எல் கிரியேட் பண்ணிவிட்டு ஹெச்டிஎம்எல் வெர்ஷன் 5 இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துக்கிட்ட ஹோம் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். பாடியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸில் பேசிக்காக ஒரு நேவ் பார், தென் கார்ட்ஸு, தென் கரோசல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அட்வான்ஸ்டு வேர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்னு கொடுத்துட்டு நான் லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ரைட்டில் வச்சுருக்கேன். உங்களால் இப்போ இந்த பூட்ஸ்ட்ராப் பார்க்க முடியுது இல்லையா? சரி, பூட்ஸ்ட்ராப்பில் எப்போ நீங்கள் உள்ளே வந்தாலும் ஓகேவா, ஸோ எப்போ உள்ளே வந்தாலும் கெட் ஸ்டார்டட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் போனீங்கன்னா யூ காட் தட் யுவர். ஓகே, ஸோ பூட்ஸ்ட்ராப் 5 கெட் ஸ்டார்டட் போது யூ காட் திஸ் யுவர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் யுஆர்எல் இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கணும். இதை காப்பி பண்ணணும்னா உங்களுக்கு வேலை செய்யாது. சிடிஎஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பூட்ஸ்ட்ராப் கொடுத்தது. ஓகேவா? இந்த இடத்துக்கு பூட்ஸ்ட்ராப் இன்ட்ரோடக்ஷன்லேயே ஸோ நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் என்ன பண்ணணும், எதை காப்பி பண்ணணும் அப்படின்றத. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் சிஎஸ்எஸ் min.js. ஓகேவா? இது மினிமமாக இருக்கக்கூடிய ஒரு ஜேஎஸ் தான். ஓகே, இந்த ரெண்டு ஸ்கிரிப்ட் மேலே இருக்கிற லிங்க்கு கீழே இருக்கிற ஸ்கிரிப்ட். ஜாவாஸ்கிரிப்ட் எப்பவுமே ஸ்கிரிப்ட் டேக்ல தான் இருக்கும். இதை வந்து பிஃபோர் த டைட்டில் ஹெட்டில் நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். ஒன்ஸ் காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ பூட்ஸ்ட்ராப் கண்டென்ட் வில் பி சிடிஎன் கண்டென்ட் வில் பி நீங்கள் ஹெட்டில் வந்தாச்சு. ஸோ பாடியில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் இதில் நிறைய கிளாஸஸ் இருக்குது. பூட்ஸ்ட்ராப் கிளாஸஸ் வர்சஸ் சிஎஸ்எஸ் அப்படின்ற மாதிரி நேற்று காமிச்சிருக்கு. ஸோ இந்த கிளாஸ் நேமுக்கு இந்த சிஎஸ்எஸ் அப்படின்ற மாதிரி டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு மெமரைஸ் பண்ண வேண்டியது. ஓகேவா? ஸோ ஃப்ளக்ஸ் பாக்ஸ், டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிலே இருக்கு பாருங்க. டிஃப்ளக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் டேக் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். செட் த எலமெண்ட் டு டிஸ்பிளே ஃப்ளெக்சிபிள் அந்த கண்டெய்னர். ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஃப்ளெக்சிபிள் ஆகிட்டா வேற வி கேன் ஏபிள் டு மூவ், ரைட்? ஸோ டிஸ்பிளே இன்லைன், டிஸ்பிளே பிளாக். ஓகேவா? டிஸ்பிளே இன்லைன் பிளாக், அதாவது டிஸ்பிளே இன்லைன்னா டி இன்லைன் அப்படின்னு கிளாஸ் நேம் கொடுத்தாலே போதும். டிஸ்பிளே இன்லைன் அப்படின்றத எடுத்துக்கும் கிளாஸ்க்குள்ள. டி இன்லைன் பிளாக் அப்படின்னும் போது டிஸ்பிளே இன்லைன் பிளாக் இம்பார்ட்டன்ட். டி பிளாக்னா டிஸ்பிளே பிளாக். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிங்க, ரொம்பலாம் கஷ்டமாக இருக்காது. ஸோ டைப்போகிராஃபிலேருந்து அப்படியே படிச்சுக்கிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் மேனிபுலேஷன் தான் பார்ப்போம். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்போகிராஃபிக்கல் லிஸ்ட்டு, தென் இந்த எடுத்துக்கிட்டு பாருங்க பாடி டெக்ஸ்ட்டு லிஸ்ட்டு, தென் லிஸ்ட் அன்ஸ்டைல்டு, லிஸ்ட் இன்லைன் ஐட்டம்ஸ், மார்க், டெல்லு. ஓகேவா? எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே கவர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கோட்ஸு, அப்ரிவேஷன், லிங்க்ஸு, இது எல்லாமே டைப்போகிராஃபியில் வரக்கூடிய அடுத்தடுத்த டாபிக்ஸ். ஓகே, டிஸ்பிளேல இருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இதுதான். ஓகேவா? ஸோ இதை தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் இன்னிலேருந்து. ஓகே, டிஸ்பிளே பிளாக் நான், டிஸ்பிளே டேபிள் நான், டேபிள் ரோ நான், டேபிள் செல் நான், அது அப்படின்றத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இம்பார்ட்டனாக இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்பிளேல நீ எப்படி இருக்கணுன்றதை சொல்ல போகிறோம். ஓகேவா? தென் அதை ஃபஸ்ட்டு மெமரைஸ் பண்ணுங்கள். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். ஸ்பேசிங்லாம் ஈஸியாக இருக்கும். மார்ஜின், பேடிங், ஸோ சைஸிங், ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றுமே கிடையாது சொல்ல போனால். அதே மாதிரி டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டும் ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், ஃபாண்ட் அண்ட் வெயிட், இட்டாலிக், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஃப்ளக்ஸ் பாக்ஸ் நம்ம சொன்ன மாதிரி டிஸ்பிளே ஃப்ளக்ஸ், டிஸ்பிளே இன்லைன் ஃப்ளக்ஸ், ஃப்ளக்ஸ் ரோ ரிவர்ஸ், ஃப்ளக்ஸ் காலம் ரிவர்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈஸி. ஸோ நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா இது ஒர்க் ஆக போகுது. ஓகேவா? நார்மலாக நீங்கள் எப்படி கொடுப்பீங்க, ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் காலம் ரிவர்ஸ் இம்பார்ட்டன்ட். இதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு ஃப்ளக்ஸ் காலம் ரிவர்ஸ், ஃப்ளக்ஸ் ரோ ரிவர்ஸ். நீங்கள் நான் ஒரு ஸ்னிப்பட் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்னிப்பட் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இன்னிலேருந்து. ஓகே, பூட்ஸ்ட்ராப் ஸ்னிப்பட். ஓகே, ஸோ பூட்ஸ்ட்ராப் 5 குயிக் ஸ்னிப்பட், இதுவும் பூட்ஸ்ட்ராப் 5 ஃபாண்ட் ஆசம் ஸ்னிப்பட். இது ரெண்டுத்தையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாடி இருக்கா, இந்த இடத்துக்கிட்ட டாட் இல்லை ஒரு செக்ஷன் ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அந்த செக்ஷனில் ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணாலே போதும். இங்கே பாருங்கள், நான் டீன் தான் டைப் பண்ணேன், எனக்கு டிஸ்பிளே வந்துருச்சு இல்லையா? டிஸ்பிளே ஃப்ளக்ஸ், ஒரே ஒரு ஸ்பேஸ் அடித்து ஜேன்னு டைப் பண்ணால் போதும், ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்துருச்சு. பார்த்தீங்களா? ஸோ என்ன பண்ண முடியும் என்னால், இதை அப்படியே யூஸ் பண்ண முடியும். இப்போ ஜேவை எடுத்துகிட்டு ஏ அப்படின்னு டைப் பண்ணால் அலைன், ஏஎல்ஐ அலைன். ஸோ உங்களுக்கு எது வேணாலும் சரி தான், ஸ்னிப்பட் வந்து ஈஸியாக எடுத்து கொடுக்கும்.
நீங்கள் டிஸ்பிளே ஃப்ளக்ஸில் ஏதாவது ஒன்று சொல்லணுங்களேன். இப்போ ஃப்ளக்ஸ் டைரக்ஷனா எக்ஸ், ஓகே. ஃப்ளக்ஸ் டைப் பண்ண சொல்ல இங்கே பாருங்கள் வந்துருச்சு பாருங்கள். ஃப்ளக்ஸு காலம், ஃப்ளக்ஸு ரோ, ஓகேவா. ஃப்ளக்ஸு காலம் ரிவர்ஸ், ஃப்ளக்ஸ் ரோ ரிவர்ஸ், ஓகேவா. ஸோ இந்த எம்டினா என்ன ப்ரோ அப்படின்னா, மீடியம் ஸ்க்ரீன் வந்தால் அது என்ன ஆகும், அது ஒர்க் ஆகும், ஓகேவா. இப்போதைக்கு அதை நீங்கள் கொடுக்க வேணாம். ஸோ ஆர்டபிள்யூடி நடத்த சொல்ல அந்த எல்ஜி எம்டி, ஸோ அதெல்லாம் என்னன்னு நான் சொல்லித்தரேன். எஸ்எம் எக்ஸல், ஓகேவா. அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு இப்போதைக்கு ஃப்ளக்ஸ் ரேப், ஃப்ளக்ஸ் நோ ரேப், ஃப்ளக்ஸ் ரேப் ரிவர்ஸ் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்றுமே வந்து சூப்பராக இருக்கும், ஓகே. ஸோ வித்தவுட் ரைட்டிங் சிஎஸ்எஸ் வி கேன் ஏபிள் டு டூ து, ஓகே. அதுதான் முக்கியம். ஸோ ஃப்ளக்ஸ் பாக்ஸில் பாருங்கள், ஜஸ்டிஃபை கண்டென்ட்க்கு என்ன, அலைன் ஐட்டம்க்கு என்ன, அலைன் கண்டென்ட்டுக்கு என்ன, அலைன் செல்ஃபுக்கு என்ன, ரேப்புக்கு என்ன, க்ரோ அண்ட் ஷ்ரிங்க்கு என்ன, ஃப்ளக்ஸ் பேசிக்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஃப்ளக்ஸ் பேசிக்ஸ் அண்ட் வந்து க்ரோ அண்ட் ஷ்ரிங்க் நான் பார்க்க சொன்னேன். ஜஸ்ட் நம்பர் தான் கொடுக்க போகிறோம். அது என்ன ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி ஷ்ரிங்க் அண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகும், ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் 12th சிஎஸ்எஸில் போய் பாருங்கள், டிஸ்பிளே ஃப்ளக்ஸில் உங்களுக்கு புரியும், ஓகே. தென் ஆட்டோமார்ஜின்ஸ் ஆர்டர் ப்ராப்பர்ட்டிலாம் ஈஸி. ஏன்னா ஆர்டர் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆர்டர் தான் இருக்கும். 12 ஆர்டருக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒரு டிஸ்பிளேல 12 திங்ஸ்க்கு மேலே நீங்கள் வைக்க போகிறது கிடையாது. அதனால உங்களுக்கு என்ன இருக்காது, அதிகமான ஆர்டர்ஸ் இருக்காது, ஓகேவா. ஸோ அப் டு 12 ஆர்டர் ப்ராப்பர்ட்டி வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதுவே அதிகம். தென் கிரிட் சிஸ்டம் வந்து பூட் ஸ்டாப்பில் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காகவே இருக்கும், பட் ஆனால் ஈஸி தான், ஓகே. கண்டெய்னர் ஃப்ளூயிட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டெய்னரைசேஷன் நீங்கள் கேட்டிங்களா ஃபர்ஸ்ட் வந்த உடனே செக்ஷன் ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ பூட் ஸ்டாப்பில் செக்ஷன் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இங்கே கண்டெய்னர் தான், ஓகே. எவ்ரிதிங் இஸ் அ கண்டெய்னர் ஃப்ளூயிட். அதுனா என்ன, இப்போ ஜஸ்ட் நீங்கள் கண்டெய்னர் மட்டும் கொடுத்தாலே இதுக்கு என்னென்ன சிஎஸ்எஸ் எடுத்துக்குது பாருங்கன்னா, வித் 100% பேடிங் ரைட் 15 பிக்சல், பேடிங் லெஃப்ட் 15 பிக்சல், மார்ஜின் ரைட் ஆட்டோ, மார்ஜின் லெஃப்ட் ஆட்டோ. ஸோ இவ்வளோ சிஎஸ்எஸ் தான் இது எடுத்துக்குது. கண்டெய்னர் ஃப்ளூயிட்னும் போது சேம் அதே மாதிரி தான். கண்டெய்னருக்கும் ஃப்ளூயிட்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நான் கிளாஸ் எடுக்க சொல்கிறேன் அதை, ஓகே. தென் கிரிட் எடுக்க சொல்ல நான் சொல்லித்தரேன். ரோ காலம்னா என்ன, ஸோ காலம் 1 2 3 4 5 6 7 8 9 10 12 வரைக்கும் அப் டு, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி காலம் எப்படி ஆர்டர் ப்ராப்பர்ட்டி 12 இருக்கும், அதே மாதிரி காலம் ப்ராப்பர்ட்டி 12. ஸோ ஆப்செட் ப்ராப்பர்ட்டி 11, ஓகே. ஸோ இதெல்லாம் எப்படி ப்ரோ யூஸ் பண்ணுறது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். ஒரே நாளில் பூட் ஸ்டாப் கற்றுக்க முடியாது, இட்ஸ் இம்பாசிபிள். கிளாஸ் நேம்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு மெமரி பண்ணாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வாங்க, ஓகேவா. ஸோ பொசிஷன், ஸோ எவ்ரிதிங் நான் சொன்னது என்டையர் சிஎஸ்எஸ்ஸுமே வித்தவுட் லைன் சிஎஸ்எஸ் அடிக்காமல் உங்களால் யூஸ் பண்ண முடியும். பட் ஓவர் ரைடிங்க்கு மட்டும்தான் உங்களுக்கு என்ன தேவைப்படும், சிஎஸ்எஸ் தேவைப்படும், ஓகேவா. ஸோ பொசிஷனுக்கு, ஸோ பொசிஷன் ரிலேட்டிவ், பொசிஷன் அப்சல்யூட், பொசிஷன் ஃபிக்ஸ்டு, பொசிஷன் ஸ்டிக்கி, ஃபிக்ஸ்டு டாப், ஃபிக்ஸ்டு பாட்டம், ஸ்டிக்கி டாப், ஓகே. இதெல்லாம் ஸ்டிக்கி டாப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே போன உடனே அது நின்றும், ஓகே. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனில் டாப் 0, ஓகே, டாப் 25, டாப் 50, டாப் 75, டாப் 100ன்றது. ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த பிக்சல் நீங்கள் மேனுவலாக ஓவர் ரைட் பண்ணிக்கலாம் அது, ஓகேவா. அது ஏன்னா வெரைட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ பார்டர் கலர், ஸோ இதெல்லாம் இப்படி கொடுப்பீங்க. இதெல்லாம் ஈஸி தான். ஸோ விசிபிள் கலர்ஸ், நிறைய கலர்ஸ் இருக்குது, ஓகே. இங்கே பூட் ஸ்டாப்பில் டிஃபால்ட் கலர்ஸ் இருக்குது, நான் சொல்லித்தரேன். ப்ரைமரினா என்ன, செகண்டரினா என்ன, சக்ஸஸ்னா என்ன, டேஞ்சர்னா என்ன, வார்னிங்னா என்ன, இன்ஃபோ லைட், டார்க் ஒயிட், டிரான்ஸ்பரண்ட், இந்த 10 தான் இருக்குது, ஓகேவா. ஸோ இதை மட்டும் நம்ம திரும்பி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஷேடோஸ், நீங்கள் போயிட்டு ஷேடோஸ்லாம் அப்படியே பயங்கரமான அடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு கிளாஸில் ஜஸ்ட் ஷேடோன்னு கொடுத்தீங்கனால ஷேடோ வந்துடும். இந்த ஷேடோ அதுக்கு அப்ளை ஆகிடும். ஷேடோ எஸ்எம்னா ஷேடோ ஸ்மால், ஷேடோ எல்ஜினா ஷேடோ எல்ஜி லார்ஜ், ஷேடோ நன்னுனா ஷேடோவே அங்கே இருக்காது, இருந்தால் கூட அந்த ஷேடோவை எடுத்துரும், ஓகேவா. ஸோ இதுதான் இந்த 4 தான் ஷேடோ கொடுக்க போகிறோம். இந்த 4 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஷேடோ ஃபுல்லாக அப்படியே மெமரி பண்ணி ஷேடோவில் அந்த ஹரிசாண்டல் ஆஃப்செட், வெர்டிக்கல் ஆஃப்செட், ரேடியஸ், பிளர், அதுக்கப்புறம் கலர் 5 ப்ராப்பர்ட்டி இருக்கும் உள்ளே கொடுக்குறது, ஓகேவா. 5 வேல்யூஸ் அதெல்லாம் நீங்கள் கொடுக்க போகிறது இல்லை. ஜஸ்ட் இது 4 மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. பூட் ஸ்டாப்பில் அவ்வளோ வேகமாக உங்களால் கோட் பண்ண முடியும், ராப்பிடாக டெவலப் பண்ண முடியும். அதனால தான் நான் சொன்னேன். ஷேடோ எடுக்க சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். ஹரிசாண்டல் ஆஃப்செட்னா என்ன, வெர்டிக்கல் ஆஃப்செட்னா என்ன, ஹரிசாண்டல் ஷேடோவை இன்க்ரீஸ் பண்ணுறது, வெர்டிக்கல் ஷேடோவை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரேடியஸ், அதுக்கப்புறம் பிளர், அந்த பிளர் எஃபெக்ட், அதுக்கப்புறம் கலர் என்ன கலர்ன்ற மாதிரி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஷேடோஸை கிரியேட் பண்ணலாம். இது வந்து இந்த 4 வெரைட்டி தான். ஸோ இதை யூஸ் பண்ணியே உங்களால் ரேப்பிடாக டெவலப் பண்ண முடியும். நான் இந்த 4 தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதோட நீங்கள் அட்வான்ஸாக பண்ணணும் அப்படின்னா எஸ் யூ கேன் டூ, ஓகே. ஸோ ரொம்ப டிசைனாக பண்ணணும்னா யூ கேன் யூஸ் ஓவர் ரைட் வித் தான். ஸோ ஓவர் ரைடே பண்ண தேவையில்ல, டேரெக்டாக ஷேடோ 4 நீங்கள் 4 இருக்கா, ஷேடோ 5 6 7 8 நீங்கள் ஏதாவது கிளாஸ் நேம் கொடுத்துட்டு ஸோ ஷேடோஸ் உங்களுக்கு தகுந்த மாதிரி சிஎஸ்எஸ்ல ஓவர் ரைட், ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் இது இருக்காது. ஸோ கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கலாம், ஓகே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா போதும். இதை உட்காந்து ஒரே நாளில் படிக்க ட்ரை பண்ணாதீங்க. இட் டேக் 3 days, ஓகே. ஆனால் 3 daysல இது முடிச்சிடணும், ஓகே. இட் லைக் 2 mark. ஸோ ஜஸ்ட் அதை படித்து அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. தென் அது ரியல் டைமாக தேவைப்பட சொல்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிச்சு, ஓகேவா. தென் ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் திஸ் திங், ஓகே.
ஸோ ஆல்ரெடி இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருப்போம். ஸோ கஸ்டமைசேஷனில் கலர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே கலர்ஸ் இருக்கும் நமக்கு. ஓகேவா, இதெல்லாம் பூட்ஸ்ட்ராப் கலர்ஸ். ப்ரைமரினா இதுதான் ப்ரைமரி கலர். ஓகே, தென் சக்ஸஸ் கலர், டார்க் கலர், எம்ஃபசைஸ் கலர், டெரிட்டரி, செகண்டரி, பாடி, டேஞ்சர். டேஞ்சரில் இந்த கலர்ஸ் இருக்குது. வார்னிங்ஸ் இந்த கலர். ஓகே, இன்ஃபோ இந்த கலர். ஏன் இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்கன்னா, ஒன்று டினைனா ரிஜெக்ட் ஆச்சுன்னா ரெட் கலர், இல்லை சக்ஸஸ்னா க்ரீன் கலர், வார்னிங் எல்லோ. ஓகேவா, தென் ப்ரைமரி டிஃபால்ட்டாக ப்ரைமரினா ஸோ ப்ளூ கலர் வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகும் அதனால். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் எப்பயுமே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலர். ஓகே, லைட், டார்க், டார்க் லைன் இந்த 3 வேரியன்ட். ஓகே, ஸோ பார்டர் கொடுத்துட்டாங்க. தென் உள்ளே வந்து சப்ஸ்டிட். ஓகே, இவ்வளோ தான் கலர்ஸ் பூட்ஸ்ட்ராப்பில். இதுக்கு மேலே கலர்ஸ் கிடையாது. நீங்கள் வேறு ஏதாவது கலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மேனுவலாக தான் சிஎஸ்எஸ் ரைட் பண்ணணும். ஓகேவா, இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, கலர் மோட்ஸ். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர் வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ண முடியும். அந்த ப்ரைமரி கலரே நம்ம ஓவர் ரைட் பண்ண முடியும். ஓகேவா, கஸ்டம் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி வி கேன் ஏபிள் டு ஓவர் ரைட். ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு 10 கலர், 15 கலர், 30 கலர், 40 கலர், எவ்வளோ கலர் வேணுமோ உங்கள் சிஎஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணலாம், வேரியபிளை கொடுத்துட்டு யூஸ் பண்ணலாம். அதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு வேரியபிள் எப்படி நம்ம கலரை ஸ்டோர் பண்ணிட்டு திரும்பி ஆக்சஸ் பண்ணுறதுன்ட்டு. ஒரு காமனாக ஒரு சிஎஸ்எஸ்ல கலர் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணி உங்களுக்கு உங்கள் வெப்சைட் மற்ற தீம் கலர்ஸும் இந்த மாதிரி வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டு உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ இட்ஸ் ஈஸி. ஸோ காம்போனன்ட்ஸ். ஒரு காம்போனண்ட்டை நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ் வி கேன். ஓகே, ஒரே ஒரு காம்போனண்ட்டை நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். எப்படி ப்ரோ, எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக அங்கேயே கொடுத்துருக்கு, அதை எப்படி ப்ரோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னும் போது, ஸோ எந்த ஒரு பூட்ஸ்ட்ராப் காம்போனண்ட்டாக இருந்தாலும் சரி, அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இது பார்க்கவே வித்தியாசமாக இருக்கும், ஆனால் அதை பார்த்து ஒன்றும் பயப்படாதீங்க, சிம்பிள் தான். ஓகே, இந்த இடத்துல பாருங்களேன், பார்டர் கலர் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட அவங்க வேரியபிளில் ஒரு கலர் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதுங்க என்ன பண்ணலாம், உங்களோட கலரை ஸ்பெசிஃபை பண்ணி இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்தீங்கன்னா உங்கள் கலர் நான் பூட்ஸ்ட்ராப்பாக உங்களால் ஓவர் ரைட் பண்ண முடியும். நீங்கள் கேட்டிருந்தீங்க பூட்ஸ்ட்ராப் ஓவர் ரைட் பண்ண முடியல ப்ரோ அப்படின்ட்டு. பூட்ஸ்ட்ராப் ஓவர் ரைட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஓவர் ரைடிங் கிளாஸ் வர சொல்லலாம். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் பிரேக் பாயிண்ட்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பிரேக் பாயிண்ட்டில் பூட்ஸ்ட்ராப் வந்து ஒரு சில டைமில் ஒர்க் ஆகும், ஒரு சில டைமில் வந்து நீங்கள் ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரேர் சினாரியோ. ஓகே, ஸோ காம்போனன்ட்ஸ் இதில் இருக்க எல்லா காம்போனன்ட்ஸுமே மொபைல் ரெஸ்பான்சிவாக இருக்கும். இதை தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது ஓனாக காம்போனன்ட்ஸ் அடிக்கிறீங்க அப்படின்னும் போது ஸோ அப்போ வந்து பூட்ஸ்ட்ராப்பை நீங்கள் ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இல்லை பூட்ஸ்ட்ராப் ஓவர் ரைட் பண்ணாலும் அந்த காம்போனண்ட்டை நீங்கள் ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, தென் அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், மீடியா குவரிஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, மீடியா குவரிஸ் மறந்துடக்கூடாது. ஸோ என்னென்ன ஸ்க்ரீன் சைஸ் மீடியா குவரிஸ் என்ற பிரேக் பாயிண்ட்ஸை மறந்துடக்கூடாது. ஓகே, ஒரு ஸ்க்ரீன் சைஸ்க்குமே ஒரு டிஸ்பிளே சைஸ்க்குமே ஒரு சில பிரேக் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, தென் கண்டெய்னர்ஸும் ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த கண்டெய்னர்ஸ் எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கண்டெய்னர்னு ஒரே ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்ணுறதால என்ன ப்ரோ வந்துட போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்தந்த ஸ்க்ரீன் சைஸ் தகுந்த மாதிரி அதுவே என்ன பண்ணிக்கும், ஸோ ஸ்பேஸிங்கை கிரியேட் பண்ணும், ஆட்டோ மார்ஜின்ஸை கிரியேட் பண்ணும். ஓகேவா, ஸோ வித் 100%. ஸோ அந்தந்த ஸ்க்ரீன் சைஸ் பாருங்கள், இவ்வளோ ஸ்க்ரீன் சைஸில் நீங்கள் இவ்வளோ கூட நீங்கள் அடிக்கிறதுக்கு பதிலாக சிம்பிளாக ஒரே ஒரு வேர்டு கண்டெய்னர் என்று ஆட் பண்ணிடுங்க. ஆனால் எங்கே ஆட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உடனே இந்த இடத்துக்கிட்ட பாடிக்கு கீழே இருக்க மெயின் ஒரே ஒரு பேரண்ட் இருக்குன்னா அந்த பேரண்ட்டுக்கு மட்டும் ஆட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் கண்டெய்னர் போட்டிங்கன்னா ஜோடி வந்துருச்சு. ஓகே, தென் எப்போ போடணும் எப்போ போடக்கூடாதுன்றதை நான் சொல்லித்தரேன். ஓகே, கிரிட் கிளாஸ் நான் இன்னொன்று எடுக்கிறேன் லேஅவுட்டில். டேரெக்டாக காம்போனன்ட்ஸ் கிளாஸ் போயிடலாம். காம்போனன்ட்ஸில் வி ஸ்டார்ட் வித் அக்கார்டியன். ஓகே, இங்கே இந்த அக்கார்டியன் அப்படின்னா என்னன்னா இட்ஸ் லைக் எப்படின்னு சொல்கிறது, நோட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் டிஃபால்ட்டாகவே. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட ஸோ ஒன்று போட்டிருக்காங்க, ஹவு டு கன்வெர்ட் டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இதை கிளிக் பண்ண சொல்ல we can get this answer. ஓகே, தென் அடுத்தது ஸோ ஹவு டு சுவிச் ஆஃப் ஃபோன். ஸோ ஒரு ஃபோனை எப்படி சுவிச் ஆஃப் பண்ணுறது அப்படின்ட்டு அது கீழே அதுக்கான நோட்ஸ். ஸோ லைக் வைஸ் we can able to do the notes. ஓகே, ஜஸ்ட் உள்ள இருக்க கண்டென்ட்டை மட்டும் இங்கே ஸ்ட்ராங் டேக்ல இருக்குல்ல, இதை மட்டும் எடிட் பண்ணாலே போதும். ஸோ இங்கே இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக எடிட் ஆகும். ஓகே, தென் அதுக்கு கீழே இருக்க பேரா டேக்ல இருக்கிறத நீங்கள் எடிட் பண்ணீங்கன்னா தென் அடுத்தடுத்து இருக்கிறது இங்கே பாருங்கள். ஸோ டேரெக்டாக டிவுக்குள்ளே போட்டிருக்காங்க. இங்கே இருக்க கண்டென்ட்டை நீங்கள் எடிட் பண்ண சொல்ல ஸோ உங்களோட கண்டென்ட் எடிட் ஆகும். ஓகேவா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸ்ட்ராங் டேக்னா என்ன, கோட் டேக்னா என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகே, கோட் டேக் எதுக்காக அப்படின்னு இருக்குன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி. ஓகேவா, ஒருவேளை நீங்கள் HTML கோடையோ CSS கோடையோ ரைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் கோட் டேக் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ நம்ம சிடிஎஸ்க்கு உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்க்குறது எல்லாமே கோடிங் தான். அப்போ இதெல்லாம் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே கோட் டேக் தான்.
ஏன்னா HTML CSS கோட் என்னால் வெப்சைட்டில் ரைட் பண்ண முடியாது. அதுக்கு நான் யூஸ் பண்ண எல்லாமே கோட் டேக். இங்கே பாருங்க, டாட் அக்கார்டியன் டாட் பாடின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், கோட் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைனா இட் ஒன்ட் ஒர்க். ஓகே, மற்றபடி ஸ்ட்ராங் டேக்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா, எதுக்கு இருக்குன்ட்டு. ஏதாவது கோடிங் சம்மந்தப்பட்ட இது இருந்தாலே அதை நீங்கள் கோட் டேக்ல யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகும். ஓகே, ஜஸ்ட் ட்ரை திஸ் ஒன். ஸோ அக்கார்டியன் பாருங்களேன், இந்த மாதிரி நோட்ஸ்க்கு நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, ஈஸியாக இந்த மாதிரி நோட்ஸ் உங்களால் பண்ண முடியும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா FAQ கொஸ்டின். ஓகேவா, ஸோ FAQ கொஸ்டின்ஸ் ஒரு எல்லா வெப்சைட்லையுமே இருக்கும் இல்லையா, இவங்க நம்ம வெப்சைட்லையுமே இருக்குது. ஸோ ரிஜிஸ்டரில் ஸோ போனீங்கன்னா நம்மளை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த இடத்துக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ என் பண்ணாங்க, ஸோ எந்த மாதிரி பாலிசிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே நிறையா கொடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேவா, இந்த மாதிரி 3 தான் இருக்குது. ஸோ ஒரு 4-5 கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுவுமே குவிஸ் மாதிரி கூட ஆக்ட் ஆகும். ஓகே, அந்த மாதிரி கூட ஒரு சில சைட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த அக்கார்டியன். ஓகே, அக்கார்டியனில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் அக்கார்டியன் மட்டும் நான் இதை ரீலோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மட்டும் ஓப்பனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி ப்ரோ ஓப்பனில் இருக்குது ஃபஸ்ட்டு அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட கிளாஸ் நேம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். அக்கார்டியன் ஐட்டம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட அக்கார்டியன் ஹெட்டர், பட்டனில் அக்கார்டியன் ஐட்டம் 1. ஓகேவா, ஸோ கிளாஸ் நேம் ஃபுல்லாக நீங்கள் எடுத்து காப்பி பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒன்றுக்கு ஒரு கிளாஸ் நேம் இருக்கும். ஓகேவா, ஸோ என்னன்னா அங்கே நம்பர்ஸ் இருக்கும், அதில் ஆக்டிவ்னு இருக்கும், ஆக்டிவ் டார்கெட்ன்ற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த இடத்துல பாருங்க, கொலாப்ஸ் 1. ஓகே, கொலாப்ஸ் 2, கொலாப்ஸ் 3. ஓகே, தென் அதே மாதிரி ஃபால்ஸ் ட்ரூ. இந்த இடத்துல ட்ரூன்னு கொடுத்ததால தான் இது டிஃபால்ட்டாகவே ஆக்டிவ்ல இருக்கு. ஓகேவா, ஸோ அதுதான் ரீசன். இதெல்லாம் நீங்கள் வந்து பூட்ஸ்ட்ராப் கற்றுக்க சொல்ல இன்னும் ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும். கோட் பண்ண இது ஏன் என்ன அப்படின்றது. ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு ஜஸ்ட் யூஸ் இட் ரைட். பட் ஆனால் ஓவர் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்களா, இதெல்லாமே ஃபால்ஸ்ன்னு இருக்கும். அதனால நமக்கு இல்லை. இப்போ எதுக்காவது ஒன்றுத்துக்கு நான் ட்ரூன்னு கொடுத்தேன்னா இந்த இடத்துக்கிட்ட இருக்கா மாதிரி, ஸோ தட் வில் பி ஏரியல் எக்ஸ்பேண்டட்ன்ட்டு இந்த இடத்துக்கிட்ட எல்லாமே ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, இல்லை ஏரியல் எக்ஸ்பேண்டட்னு ஒன்று இல்லாமல் கூட இருக்கும். இந்த பாருங்க, இங்கே இருக்குது ஏரியல் எக்ஸ்பேண்ட் ஃபால்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இந்த கேஸ் இதை TRUE. ஓகே, இந்த இடத்துல எடிட்டிங் கோட் கொடுக்கல, ஸோ எடிட் பண்ண முடியல. இந்த ட்ரூன் மாற்றினா ஸோ இது எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அவ்வளோதான் விஷயம். ஓகே, இந்த மாதிரி காம்போனன்ட்ஸை ராப்பிடாக எடுத்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி தென் அதில் இருக்க கண்டென்ட்டை மட்டும் ஓவர் ரைட் பண்ணி குயிக்காக ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும். தட்ஸ் வை வி ஹேட் அ பூட்ஸ்ட்ராப். இதை நீங்கள் CSSல பண்ணீங்கன்னா இட் டேக் டூ மச் ஆஃப் டைம், தென் இட் டேக் டூ மச் ஆஃப் கோட். ஓகே, தென் ஸோ அக்கார்டியன்னா என்ன அப்படின்றத பார்த்தீங்க. தென் அலாட், இந்த காம்போனண்ட்டை சொல்லிடுறேன். இந்த காம்போனண்ட் அவ்வளோ முக்கியம். ஓகேவா, அலாட்ன்றது எங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போ கூட சீரியஸில் உங்களுக்கு லாகின் லாக் அவுட் பண்ணி காமிச்சேன் இல்லையா. ஸோ இப்போ லாகின்ல தான் இருக்குது. ஸோ லாக் அவுட் கொடுக்குறேன். ஸோ வி காட் அலாட் ரைட், பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு அலாட். ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு வேளை நீங்கள் எம்டியாக சைன்இன் கொடுக்குறீங்க, ஏன்னா பாஸ்வேர்ட் ஃபீல்டு இஸ் ரெக்வயர்ட். இட்ஸ் அலாட் இல்லையா. தென் இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் ஸ்டூடெண்ட் ஐடி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தப்பான ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ராங் பாஸ்வேர்ட். ஒருவேளை தப்பான ஸ்டூடெண்ட் ஐடி கொடுத்தீங்கன்னா ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மஸ்ட் பி 10 கேரக்டர் இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட தப்பான ஒரு ரெஜிஸ்டர் ஐடி கொடுத்தீங்கன்னா இன்வாலிட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இது எல்லாமே அலாட்ஸ். இந்த அலாட்ஸ்லாம் எப்படி த்ரோ ஆகாது, இது வந்து பேசிக் அலாட்ஸ் தான். நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ரியாக்ட் வரசால டோஸ்டிஃபைன்னு சொல்லுவாங்க. இதை நான் உங்களுக்கு கற்று தரேன். ஓகேவா, இட்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான அலாட்ஸை நம்மளால கிரியேட் பண்ண முடியுமா? எஸ், முடியும் கண்டிப்பாக. அந்த அலாட்ஸ் தான் இந்த காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஸோ எந்தெந்த காம்போனன்ட்ஸ் எதுக்கு இருக்குன்றது நம்ம தெளிவாக இருக்கணும். பேட்ச். ஓகே, இந்த பேட்ச்லாம் எங்கே பார்த்துருப்பீங்கன்னா வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துருப்பீங்க. இங்கே பார்த்தீங்களா, நோட்டிஃபிகேஷன்லாம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியும். போயிட்டு மேனுவலாக எடுத்துக்கிட்டு ஓவர் ரைட் பண்ணிட்டு இல்லாமல் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணால் போதும், அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா, தென் அந்த இடத்துக்கிட்ட இந்த இடத்துல 99 இருக்கு. இந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு எவ்வளோ கொடுக்குறீங்களோ டேட்டாபேஸ் வந்து வரும், எத்தனை நோட்டிஃபிகேஷன் இருக்கு, எவ்வளோ மெசேஜ் இருக்குன்ட்டு அதை கொடுத்தா போதும், அதுவே கிரியேட் பண்ணிக்கும். ஓகேவா, எவ்ரி திங் இஸ் தேர். ஓகே, ஸோ நீங்கள் சூப்பராக இதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் நிறைய விஷயம் இருக்கு. ஓகே, இதிலே கலர்ஸ்லாம் பாருங்க, பிரைமரி, செகண்டரி, சக்ஸஸ், டேஞ்சர், வார்னிங், இன்ஃபோ, லைட், டார்க், இவ்வளோதான் கலர்ஸே. ஓகேவா, தென் பிரெட் க்ரம்ப் அப்படின்னும் போது இந்த இடத்துக்கிட்ட பாருங்களா, ஹோமு, லைப்ரரி, டேட்டா. ஸோ ஒரு ஆர்டராக இருக்கும். இப்போ நான் ஹோம் பேஜ் வந்தேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் லைப்ரரி பேஜ். ஹோமில் நிறையா இருக்கும், லைப்ரரி வந்தேன், லைப்ரரியில் டேட்டா வந்து. ஸோ இந்த மாதிரி ஆர்டராக போயிட்டே இருக்கிறது அடிக்கிட்டே. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பிரெட் க்ரம்ப் நம்ம இதில் கூட கிடையாது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே HTML போயிடுவோம், CSSனா CSSல போயிடுவோம். இப்போ CSSக்குள்ள இங்கே இருக்கு பாருங்க, மல்டிபிள் டாபிக்ஸ் வேணும்னா சைட் பார்ல வச்சு நம்ம லோட் பண்ணுறோம். ஒரு சில பேர் பிரெட் கம்ப்ல இந்த மாதிரி கூட லோட் பண்ணுவாங்க. நம்ம நிறைய டாபிக்ன்றதால பிரெட் கம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, தென் பட்டன்ஸ் பாருங்களா, இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட்
டைப் பட்டன் அப்படின்னு கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் நேம் பட்டன் பிரைமரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த கலர்ஸ் அண்ட் ஓவர் எஃபெக்ட் உங்களுக்கு வந்துடும். செகண்டரின்னு கொடுத்தீங்கன்னா இந்த கலர், சக்ஸஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த கலர். ஓகேவா? நீங்கள் இதை வந்து இங்கே வந்து காம்பனன்ஸாகவே இருக்கிறதால டேரெக்டாக வந்து கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணிப்பீங்க. தென் ஒரு 4-5 வாட்டி யூஸ் பண்ணால் உங்களுக்கே தெரிஞ்சிடும். இங்கே பட்டன்னா ஸோ பட்டனுக்கான சிஎஸ்எஸ் கோடு இதுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். பட்டன் சக்ஸஸ்னா பட்டன் சக்ஸஸ்க்கான கோட் ஆக்டிவேட் ஆகிடும். அவ்வளோதான், ஈஸி. பிடிஎன் சக்ஸஸ், பிரைமரி செகண்டரி சக்ஸஸ் டேஞ்சர் வார்னிங் இன்ஃபோ லைட் டார்க். அவ்வளோதான், சிம்பிள். அவ்வளோதான். இதுக்கப்புறம் மெமரி பண்ணவே தேவையில்லை. இதே தான் எல்லாத்துக்குமே இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன். பட்டனு இப்போ பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னும் போது பிஜி பிரைமரி, அவ்வளோதான். பிஜி செகண்டரி, பிஜி சக்ஸஸ், பிஜி டேஞ்சர். இதுவே ஒரு டெக்ஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டெக்ஸ்ட் பிரைமரி, டெக்ஸ்ட் செகண்டரி, டெக்ஸ்ட் சக்ஸஸ், டெக்ஸ்ட் டேஞ்சர். அவ்வளோதான். டெக்ஸ்ட் டேஞ்சர் கொடுத்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஹோம்னு இருக்கா, இந்த இடத்துக்கிட்ட சும்மா டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ லைவ் சர்வரில் இந்த இடத்துல வந்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட ஓகே டெக்ஸ்ட் DANGER டேஞ்சர் அப்படின்னு கொடுத்தோன்னா தட் இஸ் ரெட் ஆயிடுச்சு. இதுவே இந்த இடத்துக்கிட்ட பிஜி ஓகே DARK டார்க் அப்படின்னு கொடுத்தோன்னா பேக்ரவுண்ட் டார்க் ஆயிடுச்சு. ஓகேவா? இவ்வளோதான், சிம்பிள். ஓகே, நீங்கள் போக போக கற்றுப்பீங்க. இது 8 கலர் தான் இருக்குது. இது எக்ஸ்ட்ரா கலர் எப்படி வைக்கிறது நான் சொல்லிக் கொடுப்பேன் யூட்டிலிட்டி கிளாஸஸ். ஓகே, நீங்கள் எவ்வளோ கலர்ஸ் வேணால் வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ ஜஸ்ட்டு போயிட்டு ஆட் பண்ணால் மட்டும் போதும். கலர் 1, கலர் 2, கலர் 3 ஒரு 10 கலர், இல்லை உங்களுக்கு தீம் கலர் பிடிச்ச மாதிரி. ஓகே, அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு நம்மளே பண்ண முடியும். ஸோ பட்டன்ஸ் பாருங்கள். ஸோ டிஃப்ரெண்டான பட்டன்ஸ் இருக்குது. ஓகே, தென் அவுட்லைன்டு பட்டன், வெறும் அவுட்லைன் மட்டும்தான் பட்டன். இந்த இடத்துக்கிட்ட ப்ரைமரிக்கு பதிலாக நடுவில் அவுட்லைன், அதாவது வெறும் அவுட்லைன் மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்க, இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஹோவர் எஃபெக்ட் வச்சுட்டு அவுட்லைன் பட்டனும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லார்ஜ் பட்டனே கொஞ்சம் பெருசா ஒன்றுமே இல்லை. பட்டன் ப்ரைமரின்னு போட்டு பட்டன் லார்ஜ் அப்படின்னு ஆட் பண்ணிங்கன்னா போதும். நார்மலாக இந்த பட்டன்லேருந்து பட்டன் பெருசாக இருக்கும். இந்த பட்டனுக்கு இந்த பட்டனுக்கு பாரு. அதே மாதிரி பட்டன் ஸ்மால், இருக்கிற பட்டன் சைஸ்லேருந்து ஒரு சின்னதாக. ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்ன பட்டன்ஸ் வேணும்னா இவ்வளோதான். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். டிசபிள்டு பட்டன்ஸ், இந்த டிசபிள்டு பட்டன்ஸ் எதுக்குன்னா, இங்கே டிசபிள்டுன்னு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணால் போதும். சம்டைம்ஸ் நம்ம ஃபார்மில் டேட்டா என்டர் பண்ணுவோம். என்டர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சில டேட்டா என்டர் பண்ணாமல் இருப்போம். டக்குனு சப்மிட் பட்டன் வந்தால் சப்மிட் பட்டன் அப்படியே டிசபிள் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியோக்காக அந்த டிசபிள்டு பட்டன் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ண முடியும். அது நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி எப்படி டிசபிள் பண்ணுறது. எல்லா ஃபார்மில் இருக்க டேட்டாவும் எனேபிள் பண்ணாங்க அந்த பட்டனே நாங்கள் அந்த மாதிரி பிரைட்டாக எனேபிள் ஆகும், இல்லைன்னா டிசபிள்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியும். ஓகே, ஸோ பட்டன் வித் பிளாக் பட்டன்ஸ். ஓகே, பிளாக் பட்டன்ஸ் அப்படின்னும் போது ஃபுல் வித் பிளாக் பண்ணிக்கும். ஓகே, ஸோ டிஸ்பிளே கிரிட் கேப் டு பட்டன் பிரைமரி, அவ்வளோதான். ஓகே, ஸோ அந்த டிஸ்பிளே கிரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, ஃபுல்லாகவே இட்ஸ் பிளாக் ஆகிடுது. ஓகே, ஸோ பட்டன் குரூப்ஸ், நிறைய பட்டன்ஸ் இந்த மாதிரி. ஓகே, 3 பட்டனா ஒரே இடத்துல இந்த மாதிரிலாம் கூட பார்க்கலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ எப்படி சொல்கிறது, மேல் ஃபீமேல் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்கும். பட்டன் தனித்தனியாக வைக்காமல் ஒன்றாவே வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆக்டிவ் பட்டன், அதில் எது இப்போ ஆக்டிவாக இருக்குது அப்படின்றது ஆக்டிவ் பட்டன் என்ன இருக்குது, அது மட்டும் டார்க்காக என்ன காமிக்குது, தனியாக காமிக்குது. அதுக்கு எதுவுமே பண்ணல, ஆக்டிவ்ன்ற ஒரே ஒரு கிளாஸ் நேம் மட்டும் தான் ஆட் பண்ணியிருப்போம். ஓகேவா? இது எடுத்துட்டா இது நார்மலாக ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி பண்ணுறது, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சு எப்படி பண்ணுறது, மிக்ஸ்டு அவுட்லைன். ஓகேவா? இதெல்லாம் ஜஸ்ட் உள்ளே வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். எது புரியலனாலும் என்னை கேளுங்க. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, தென் கார்ட்ஸ் போது ஆப்வியஸாக நம்ம அன்றைக்கே பார்த்தோம். ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட், எங்கே போனாலும் இட்ஸ் கார்ட்ஸ் தான். ஸோ ஒரு இமேஜ் இருக்கும், தென் நம்ம கீழே இதோட பேர் என்னவோ. ஓகேவா? ஸோ என்னன்னா இப்போ கிராஃபிக்ஸ் கார்ட்னா கிராஃபிக்ஸ் கார்டு, மைக்னா மைக், ஓகே, கீபோர்ட்னா கீபோர்டு. ஓகே, ஸோ அந்த மாதிரி மேக்கப் செட்னா மேக்கப் செட், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அது கீழே ப்ரைஸ், தென் டிஸ்கிரிப்ஷன், ஸோ ஆஃபர் ப்ரைஸ், ஸோ பை பட்டன், ஆட் டு கார்ட் பட்டன், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிள், வி கேன் ஏபிள் டு கிரியேட் சிம்பிளி. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள், இங்கே இந்த கார்ட்ஸ் இருக்குது, காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேஸ் நீங்கள் ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துக்கிட்ட, ஓகே, இந்த செக்ஷனுக்குள்ளே டெக்ஸ்ட் இருக்குது, இதை நான் வீண் கொடுத்துட்டு கண்ட்ரோலர். இப்போ உங்களுக்கு ஸோ டெக்ஸ்ட் டேஞ்சர் பிஜி டாட், இது வேண்டாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு கார்டு இருக்குது, இந்த இடத்துல ஹோம் இருக்குது, இந்த ஹோம் போட்டு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஒரு இமேஜ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறோம். ஓகே, ஏதாவது ப்ராடக்ட் இமேஜ் சொல்லுங்களா. காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு ஹோம் போகிறேன். இந்த இடத்துக்கிட்ட சோர்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இமேஜை போடுறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஜஸ்ட் இந்த இடத்துல போட்டால் மட்டுமே போதும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு.
இந்த இடத்துட்ட ஒரு பேடிங் 5 கொடுக்குறேன். ஸோ அது இப்படி வந்துடும். ஓகேவா? இப்போ உங்களால் விஷுவலாக பார்க்க முடியும். இப்போ இந்த இடத்துக்கிட்ட இங்கே பாருங்களேன், கோ செம்பர் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு ஆங்கர் டேக் தான். ஆனால் இந்த பட்டன் பிரைமரி கொடுத்ததால நமக்கு என்ன இருக்குது, இது பட்டன் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஓகே, இப்போ இந்த இடத்துக்கிட்ட 2 இடத்துல ஓகே கோ செம்மருக்கு பதிலாக ஸோ செக் அவுட் பை ஓகே இந்த இடத்துக்கிட்ட ஆட் டு கார்ட் ஓகே. ஸோ இப்போ இந்த 2 பட்டன் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும், ஸோ ஈஸியாக வைக்க முடியும். ஸோ இதையும் நீங்கள் ஆல்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது கண்ட்ரோல் எக்ஸ் ஒரே ஒரு டிவுக்குள்ளே போட்டுட்டு இதை ஸோ பிட்வீனில் வைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கிளாஸுக்கு சொல்லுங்கள். இப்போ பிட்வீனில் வைக்கணும்னா CLASS கிளாஸ். ஸோ யாராச்சும் சொல்லுங்கம்மா என்ன பண்ணணும், ஆக்சுவல் CSS கிளாஸ் என்ன பிட்வீனில் வைக்கிறதுக்கு. ரெண்டுத்தையும் ஒரு டிவுக்குள்ளே போட்டிருக்கேன். பை பட்டன் இங்கேயும் ஆட் டு கார்ட் அங்கேயும் இருக்கணும், இல்லை ஒரு கேப் இருக்கலாம். டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் போது அது ஃப்ளெக்சிபிள் ஆகிடும். நீங்கள் கேப் கூட கொடுக்கலாம். கேப் 3 அப்படின்னும் போது ஸோ லிட்டில் பிட் ஆஃப் கேப் 5 போது கேப் 5 அதாவது 5 வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், மேலே இன்னொரு டிவ் கிரியேட் பண்ணி இந்த இடத்துக்கிட்ட ப்ரைஸ், இந்த இடத்துக்கிட்ட ஒரு H3 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட ஒரு டாலர் சிம்பிளா ப்ரைஸ் சிம்பிள், ருபீஸ் சிம்பிள். ஓகே, ஸோ இந்த சிம்பிள் காப்பி பண்ணிக்கிறேன். தென் இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு H3ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்க. ஸோ ஒரு 300 அப்படின்னு போட்டு 300 ருபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இல்லை இதை வந்து ஒரு 1000 ருபீஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட அகெயின் Ctrl+C Ctrl+V இந்த இடத்துக்கிட்ட இப்போ 300 ருபீஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட 2 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இந்த டிவ்வில் இந்த இடத்துக்கிட்ட CLASS கிளாஸ் D ஃப்ளக்ஸ் கேப் 5. ஓகே, ஸோ இப்போ பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட பேடிங் 3. ஓகே, பேடிங் 3 வேணாம், பேடிங் Y3 X வேணாம் எனக்கு. ஓகே, Y டைரக்ஷனில் மட்டும் இருந்தால் போதும். பார்த்தீங்களா, பேடிங் 3 அழகாக கொடுத்தாச்சு. தென் இந்த இடத்துக்கிட்ட நம்ம இந்த 1000 மட்டும் என்ன பண்ணலாம், அடிச்சிடலாமா. இது அடிக்கிறதுக்கு என்னம்மா பண்ணலாம், CLASS இதை அடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், என்ன கிளாஸ் நேம் யூஸ் பண்ணணும், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் த்ரூ. டெக்ஸ்ட் சொல்லுங்க, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் த்ரூ இல்லையா, RETI டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் த்ரூ இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ சரி இருக்கு. ஓகே, இப்போ லைன் த்ரூ. ஓகே, ஸோ அடிச்சாச்சு. தென் இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம், இதை ரெட் கலரில் கொடுக்கணும். ஸோ CLASS கிளாஸ் அப்படின்னும் போது கிளாஸ் நேம் என்ன பண்ணலாம், இந்த இடத்துக்கிட்ட இதை டெக்ஸ்ட் டேஞ்சர். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட டெக்ஸ்ட் டேஞ்சர் ஒர்க் ஆகல, என்னன்னா டெக்ஸ்ட் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட டெக்ஸ்ட் சக்ஸஸ், அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சிருச்சு. ஓகே, இதுக்கு நீங்கள் ஷேடோ கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்டர் டிவுக்கு இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட் இந்த கார்டுன்னு இருக்குல்ல, இந்த இடத்துக்கிட்ட SSHA ஷேடோ. பார்த்தீங்களா, ஷேடோ இருக்கா, ஷேடோ LG லார்ஜ் ஷேடோ, இதுவே போதுமானது. பார்த்தீங்களா, ஒரு கார்டை இப்படி தான் மேனிப்புலேட் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எதை மேனிப்புலேட் பண்ணாலும் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இங்கே டைட்டில் இருக்குது, கார்ட் டைட்டில் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துக்கிட்ட பிளாக் டிஷர்ட், ப்ரோலைன் பிளாக் டிஷர்ட் அப்படின்றது இட்ஸ் அ கம்பெனி. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஒரு பேடிங் மேலே கீழே கொடுக்கணும்னா ஜஸ்ட் இந்த இடத்துல பேடிங். ஓகே, ஸோ பேடிங்
பேடிங் ஒய்ன்னும் போது டாப்பு பாட்டம். என்டையர் பேடிங்னும் போது பேடிங் 5 போது டாப்பு பாட்டம் லெஃப்ட் ரைட்டு கொடுக்கும், அது நமக்கு தேவையில்லை. ஓகே, பேடிங் ஒய்ன்னும் போது Y3 அப்படின்னு கொடுத்தோம்னா ஸோ மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கேப் கிடைக்கும். ஸோ இதை 2ன்னு கொடுத்தும் போது ஸோ ஈஸி. பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, சிம்பிள். இந்த டிஸ்கிரிப்ஷன் மட்டும் வச்சுட்டிங்கன்னா இட்ஸ் ஓகே. அடுத்தடுத்த கார்ட்ஸை ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஒன்று சொல்லப்போனால் நீங்கள் அவ்வளோதான் கோடு. ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட ஒரு கார்டோட கோடை ரியாக்ட் கற்றுக்கிட்டிங்கன்னா சேம் இதே லைனில் நான் 100 டிஷர்ட்டை என்ன பண்ணுவேன், இதே 30 லைனில் 100 டிஷர்ட்டை அந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுவேன். அவ்வளோதான். மேப் ஃபங்க்ஷன் ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கிட்டுருந்தோம். மேப் ஃபங்க்ஷனில் ஒரு அரேலேருந்து நீங்கள் ரெண்டர் பண்ணீங்க அப்படின்னும் போது ஸோ இதே ஒரு 40 லைன் 50 லைன் கோடு தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட ஒரு 100லேருந்து 200 டிஷர்ட் இருக்கும் இதே மாதிரி கார்ட்ஸில். இப்படிதான் அமேசான் இது மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஃப்ளிப்கார்ட், அமேசான் இப்படிதான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஒரு வாட்டி நீங்கள் கோட் அடிச்சிங்கன்னா அதே கார்டை நீங்கள் திருப்பி கோட் அடிக்க தேவையில்லை. நீங்கள் எந்த ஒரு அமேசான் வேணால் போங்க, ஃப்ளிப்கார்ட் போங்க, AMAZON அப்படின்ட்டு திரும்ப திரும்ப ரீடேட்டபிள் இருக்கவே இருக்காது. இங்கே பாருங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு பாருங்கள். இப்போ இந்த இடத்துட்டு பார்த்தீங்களா, இந்த கார்டும் இந்த கார்டுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பாருங்க. இதுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் இன்ஸ்பெக்ட் பேஜ் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, பார்த்தீங்களா, இது இது ஒரு டிவ். ஓகே, தென் இது ஒரு ஆங்கர் டேக். பார்த்தீங்களா, லிஸ்ட்டுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. ஒரு ஆர்டர் லிஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, லிஸ்ட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரைட் சைடில் மார்ஜின் பார்த்தீங்களா ஒரே மாதிரி இருக்குது. ஸ்டைல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஒரு டிஸ்கிரிப்ஷன் சின்னதாக இருந்தால் என்ன இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் சின்னதாக இருக்கும், அதனால இது கொஞ்சம் மேலே இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் அதிகமாக இருந்தால் இது கொஞ்சம் கீழே இருக்கும். ஓகேவா, சிம்பிள். இதை நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு லிட்ரலாக ஒரு 20 மினிட்ஸ் இஸ் எனஃப். லிட்ரலி இந்த இடத்துல இது ஒரு செக்ஷன் சொல்லுவோம். ஓகே, இங்கே பாருங்கள், இது ஒரு OL அப்படின்னும் போது இந்த டிவ் ஒரு செக்ஷன் இல்லையா. ஸோ இங்கேயும் டிவ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, செக்ஷன் யூஸ் பண்ணல. ஸோ பார்த்தீங்களா, இது ஒரு செக்ஷன், இது என்டையராகவே ஒரு செக்ஷன். ஓகேவா, இது கரோசலில் போட்டிருக்கிறதால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அதுவே ஸ்லைட் ஆகும். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு சம் டைமிங் அதுவே ஸ்லைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், மல்டிபிள் செக்ஷன்ஸை நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இது ஒரு செக்ஷன், தென் இது ஒரு செக்ஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு செக்ஷனா, தென் இது ஒரு செக்ஷனா, கீழே வந்தால் அடுத்தடுத்த செக்ஷன்ஸ் போயிட்டே இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், இது ஒரு செக்ஷன். ஓகே, இந்த டியூவில் காமிக்கிறேன். இந்த டியூ நான் இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு செக்ஷன், தென் இது ஒரு செக்ஷன். ஸோ அவ்வளோதான், எல்லாமே இட்ஸ் எ டிவ். ஓகே, ஸோ இங்கே இருக்க கோடு இந்த இருக்க கோடுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பாருங்கள். கொஞ்சமாச்சும் வித்தியாசம் இருக்கா பாருங்க, இல்லவே இல்லை. அப்போ இது நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா இது இவ்வளோ பெரிய கோடுன்ட்டு? வெறும் 40 லைன் கோடு தான். நீங்கள் பார்க்குற இங்கே எடுத்துட்டு 200 மொபைல் இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. இது வெறும் 40 லைன் கோடு தான். ஆக்சுவலாக இது வெறும் 40 லைன் கோடு, அவ்வளோதான். இட்ஸ் சிம்பிள். நீங்கள் மேப் ஃபங்க்ஷன் கற்றுக்கிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஓகே, ஸோ நான் இப்போ கிரியேட் பண்ண இதே டைமில் யூ கேன் கிரியேட் 100 ஆஃப் டிஷர்ட் லைக் திஸ் லிட்டரலி. ஓகே, ஸோ வெயிட் அண்ட் ஹோல்ட் ஆன். பூட்ஸ்ட்ராப் நல்லா கற்றுக்கோங்க, எப்படி பண்ணுறது அப்படின்றது நல்லா தெளிவாக கற்றுக்கோங்க. அக்யூரேட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு அவுட்புட் எடுத்து வச்சுட்டு அந்த அவுட்புட்டை பண்ணுங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 80% ஆஸ் அ ஃப்ரெஷராக உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த அவுட்புட்டை கொண்டு வர முடியும் பூட்ஸ்ட்ராப்பில். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ கார்ட்ஸ் பார்க்கணும், கார்ட்ஸ்க்கு அப்புறம் கரோசல்ஸ். இந்த கரோசல்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, சோர்ஸ் மட்டும் இதுக்கு எடுத்து போட்டுட்டு சோர்ஸ் மட்டும் வேறு சோர்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல 3 தான் கொடுத்துருக்காங்க இமேஜ். ஒரு 4 டிவ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காப்பி பண்ணி கீழே போட்டு இதை மட்டும் அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டிங்கன்னா போதும். ஓகேவா, இங்கே பாருங்க, இந்த டிவ்வை காப்பி பண்ணி இதுக்கு கீழே நடுவில் போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. 4 இடத்துல இருக்கும். இந்த இடத்துல செகண்ட் ஸ்லைட், தேர்ட் ஸ்லைட், ஃபோர்த் ஸ்லைடு இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி உங்களால் ஓவர் ரைட் பண்ண முடியுதான்னு பாருங்கள் ப்ராசஸ். அதுக்கு நீங்கள் HTML CSS நல்லா படிச்சிருந்தா ஓவர் ரைட் பண்ண முடியும். ஓகே, டிஃப்ரெண்டாக கரோசல் இருக்கும். கரோசல்லே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட் எல்லாம் இங்கே என்ன இமேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல டெக்ஸ்ட் வரும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஸோ இந்த கரோசல்ஸ். ஓகே, தென் க்ளோஸ் பட்டன்ன்றது பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல. ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணுறது, ஒரு டேப் ஏதோ ஓப்பன் ஆச்சுன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த க்ளோஸ் பட்டன்ஸ் இருக்கும். இதையுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, தென் கொலாப்ஸ். ஸோ இந்த மாதிரி
இது எப்படி இருக்குன்னா இட்ஸ் லைக் அ லிட்ரலி அக்கார்டியன் பட் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் ஏதாவது கிளிக் பண்ண சொல்ல, ஏதாவது ஓப்பன் பண்ண சொல்ல, அப்போ தான் அது காம்பனண்ட்டாக என்ன ஆகும், கீழே இருந்து அப்படியே வரும், மேலே இருந்து ட்ராப் டவுன் மாதிரி ஒர்க் ஆகும். ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்கும், சம் டெக்ஸ்டோ சம் இமேஜஸோ நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட ஒரு 4 டிஷர்ட் இமேஜஸ் கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துக்கு எப்படின்னா மென் அப்படின்னு கொடுத்தனா மென், உமன் அப்படின்னு கொடுத்தா உமன், சைல்டு அப்படின்னு கொடுத்தா சில்ட்ரன், கிட்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கிட்ஸ், இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ட்ராப் டவுன்ன்றது நீங்கள் போயிட்டு ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் எடுத்து போட்டு அடிச்சு ஸ்டைல் பண்ணுறதுன்னு கிடையாது. நீங்கள் உள்ள உங்களுக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ லிஸ்ட் வேணுமோ, எவ்வளோ ஆங்கர் டேக் வேணுமோ கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இது கிளிக் பண்ண சொல்ல இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும், ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், ப்ரைமரி, டிஃப்ரெண்ட் கலர்ஸில், அவுட்லைன்ஸில், தென் லார்ஜு, ஸ்ப்ளிட்டு, இதெல்லாமே நீங்கள் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை, இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். சென்டர்டு ட்ராப் டவுன், சென்டராக இருக்கும் ஓப்பன் ஆக சொல்லி. ட்ராப் அப்னா ட்ராப் டவுனு, அதே மாதிரி ட்ராப் அப், ஸ்ப்ளிட் ட்ராப் அவுட். ஸ்ப்ளிட்னு அங்கே பாருங்கள், இது தனியாக இருக்கும், ஒரு மாதிரி ஸ்ப்ளிட் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல தனியாக பிரிஞ்சிருக்கும். ஓகே, இதுவே ட்ராப் டவுனு ட்ராப் அப், இது வந்து சென்டர்டு ட்ராப் அப், சென்டர்டு ட்ராப் டவுன், ஒன்றுமே கிடையாது இந்த இடத்துக்கிட்ட. இது எப்படி ப்ரோ சென்டர் ட்ராப் அப், ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல கிளாஸ் நேம் மட்டும் தான் மாற்றிருக்காங்க பாருங்க, ட்ராப் சென்டர். ஓகே, ட்ராப் அப், இங்கே ட்ராப் டவுன்னு போட்டுட்டு ட்ராப் சென்டர்னு கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் ஆகும். அவ்வளோதான், சிம்பிள். ட்ராப் ஸ்டார்ட், ஏன்னா ஸ்டார்டிங் தான் ரைட்டில் வரும், லெஃப்ட்டில் வரும், டாப்பில் வரும், பாட்டமில் வரும், அவ்வளோதான். ஜஸ்ட் கிளாஸ் நேம் மட்டும் தான் மாட்ட போறீங்க இந்த இடத்துக்கிட்ட. இந்த இடத்துக்கிட்ட ட்ராப் ஸ்டார்ட்ன்றப்ப ட்ராப் அப்பு, ட்ராப் டவுனு, டாப் ஸ்டார்ட், டாப் ரைட்டு, ஓகேவா, ட்ராப் எண்டு, இந்த மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் சிம்பிளாக கிரியேட் பண்ண போறீங்க. அந்த கிளாஸ் நேம்ஸ் மட்டும்தான், இதெல்லாம் நீங்கள் மெமரி பண்ண போகிறது இல்லை. இது வந்து எனக்குமே தெரியாது ட்ராப் அப் ட்ராப் ஸ்டார்ட் கொடுக்கணும். நான் ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு தான் போவேன் யூஸ் பண்ண சொல்ல, ஏன்னா நான் டெய்லியும் ட்ராப் டவுன் யூஸ் பண்ணல. ஓகேவா, எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான், எல்லாத்தையும் மெமரி பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஓகே, மெனு ஐட்டம்ஸ். ஸோ லிஸ்ட் குரூப்னும் போது நீங்கள் சைடில் பார்க்கலாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் லிஸ்ட் குரூப்பாக கிரியேட் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி. ஓகேவா, ஸோ ஒரு குரூப்பிங் நல்லா இருக்கும்ன்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் குரூப்ஸ் இதெல்லாம் நம்ம வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கும். ஸோ இட்ஸ் காம்பனன்ட்ஸ் இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், அதில் நம்ம எடிட் பண்ண போகிறோம். அதை எப்படி எடிட் பண்ணுறது, எதுலையாவது ஸ்ட்ரக் ஆகி நின்னீங்கன்னா ஸோ எனக்கு கால் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் ஷேர் மை ஸ்க்ரீன் டீச் யூ. ஓகே, சூப்பர் இருக்கும். மாடல்னும் போது இதெல்லாம் நீங்கள் அதிகமாக பார்த்துருக்கீங்க. நீங்கள் சைன்இன் பண்ண சொல்ல, க்ளோஸ் பண்ண சொல்ல இந்த மாதிரி மாடல் ஓப்பன் ஆகும். ஏதாவது கிளிக் பண்ண சொல்ல இந்த மாதிரி மாடல் ஓப்பன் ஆகும். இந்த மாடல் மேலே இருந்து ஓப்பன் ஆகும், கீழே இருந்து ஓப்பன் ஆகும், இல்லை சென்டராக ஓப்பன் ஆகும். ஸோ இதெல்லாம் எப்படி ப்ரோ பாசிபிள் அப்படின்னா சிம்பிள், வெறும் கிளாஸ் நேம்ஸ் அவங்க சிஎஸ்எஸ் கோட் அடிச்சு வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, இட்ஸ் லாங் மாடல். ஓகே, ஸோ ஸ்க்ரோலிங் மாடல், லான்ச் டெமோ மாடல், இது கொஞ்சம் ஸ்க்ரோலிங் மாடல்னா ஒன்றும் இல்லை, ஸ்க்ரோல் இருக்கு இல்லையா. ஸோ ஸ்க்ரீன் சைஸ் அந்த மாதிரி வெர்டிக்கலி சென்டர்டு இந்த மாதிரி. ஓகே, வெர்டிக்கலி சென்டர்ட் ஸ்க்ரோலபிள். ஸோ லாகின் பட்டன் தான் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி பண்ண சொன்னால் இந்த இடத்துல லாகின் இருக்கும், ஃபார்ம் இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் உள்ள ஃபார்ம் வச்சுக்கலாம். உள்ள ஒரு ஃபார்ம் வச்சுட்டு இந்த இடத்துல கூகுள் சைன்இன், கிட்டப் சைன்இன், ஸோ ஃபேஸ்புக் சைன்இன் அப்படின்ற மாதிரி கொடுத்து சைன்இன் பட்டன், ஸோ பேக் பட்டன், க்ளோஸ் பட்டன் அந்த மாதிரி வச்சு நீங்கள் அழகாக வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். மாடல்ஸ்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். நேவ் பார் நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா. ஸோ டிஃப்ரெண்ட் நேவ் பார், இந்த நேவ் பார் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கும்னு அதையும் பார்த்தோம் இல்லையா. ஸோ எல்லா ஸ்க்ரீன் சைஸ்லையும் திஸ் இஸ் கோயிங் டு ஒர்க். இந்த பாருங்க, இஸ் கோயிங் டு ஒர்க் இன் ஆல் த ஸ்க்ரீன் சைஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நேவ் பார்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணி பார்க்கணும். சரி, நேவ்ஸ் அண்ட் டேப்ஸ். இந்த நேவ்ஸ் அண்ட் டேப்ஸ்ன்றது நேவ் பார் மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் ஆனால் இந்த இடத்துல டேபாக இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல பாருங்களா, இந்த இடத்துல கிளிக் பண்ண சொல்ல இந்த டேப் ஓப்பன் ஆகும், இந்த இடத்துல இதை கிளிக் பண்ண சொல்ல இந்த டேப் ஓப்பன் ஆகும். ஓகேவா, இது ஒன்றும் ரியாக்ட் பூட் ஸ்டாப்பில் இது சூப்பராக இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட பாருங்க, இது ரியாக்டில் யூஸ் பண்ணுற கோடு. ஓகே, இது HTML யூஸ் பண்ணுற கோடு. சேம் அதே தான், எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. கோடு மட்டும் லிட்டில் பிட்டாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், நம்ம ஊட்ஷாப்போட இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். டேப்ஸ் சொன்னோம் இல்லையா, காம்போனன்ட்ஸில் டேப்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள், ஹோம் டேப், ப்ரொஃபைல் டேப். இந்த இடத்துல கண்டென்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகே, ப்ரொஃபைல், ஹோம், கான்டாக்ட் டிசபிள்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும், நான் பிளாக் தீம் வச்சுருக்கேன், அதனால் பிளாக் தீமில் இருக்குது. லைட் தீம் வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட் தீம் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும், டிஃப்ரெண்ட் டேப்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, தென் ஆஃப் கேன்வாஸ் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே அமேசான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆஃப் கேன்வாஸ் எப்படி ஒர்க் ஆகுன்றது நல்லாவே தெரியும் இல்லையா. ஆஃப் கேன்வாஸ் எனேபிள் ஸ்க்ரோலிங் பாடி. ஸோ இந்த ஆஃப் கேன்வாஸ் நான் ஓப்பனில் வச்சுக்கிட்டே நான் என்ன பண்ண முடியும், இங்கே ஸ்க்ரோல் பண்ண முடியும். ஸோ
ஒருவேளை நீங்கள் வேறு ஏதாவது ஆஃப் கேன்வாஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் கிளிக் பண்ணாலும் ஸ்க்ரோல் பண்ணாலும் ட்ரை பண்ணாலும் அது ஆஃப் கேன்வாஸ் போயிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஜஸ்ட் கிளாஸ் நேம், சின்ன சின்ன கிளாஸ் நேம், ஒரே ஒரு எழுத்து தான் மாறும் அந்த இடத்துக்கிட்ட ஸ்க்ரோலிங் அப்படின்றது. ஓகேவா? ஸோ வேறு எதுவுமே கிடையாது. ஸ்டாட்டிக். ஓகேவா? எங்கே கிளிக் பண்ணாலும் என்ன ஆகாது, அந்த ஆஃப் கேன்வாஸ் ஒன்றும் போகாது. க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் ஆஃப் கேன்வாஸ் போகும். இதுதான் ஸ்டாட்டிக். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட ஒன்றும் இல்லை. இந்த இடத்துக்கு ஸ்டாட்டிக் பேக் ட்ராப்னு கொடுக்க போகிறீங்க. கண்ட்ரோல்ஸில் ஸ்டாட்டிக் பேக் ட்ராப்னு கொடுக்க போகிறீங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஏரியல் கண்ட்ரோல்ஸில் இதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட ஏரியல் கண்ட்ரோல்ஸில் ஆஃப் கேன்வாஸ் வித் போத் ஆப்ஷன், ஆஃப் கேன்வாஸ் வித் போத் ஆப்ஷன் அப்படின்னு கொடுக்க போகிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் எடிட் மட்டும் பண்ண போகிறீங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆஃப் கேன்வாஸில் டூகுள் ரைட், டூகுள் டாப், ஓகே, டூகுள் பாட்டம், டூகுள் லெஃப்ட் நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்தீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணலாம். பேஜினேஷன் நெக்ஸ்ட்டு, இது ஒரு கான்செப்ட். ஓகேவா? இதை நம்ம கற்றுக்கிட்டே ஆகணும். டிஃப்ரெண்ட் பேஜஸ், ஒரு டேபிளில் நீங்கள் ஒரு லேக்ஸ் ஆஃப் டேட்டா லோட் பண்ணுறீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேஜஸ், ப்ரீவியஸ், நெக்ஸ்ட்டு, ஸோ இது மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ அந்த பேஜினேஷன் அடுத்தடுத்த பேஜுக்கு போயிட்டே இருக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஓகே? ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேஜினேஷன்ஸ் இங்கே இருக்கும். நீங்கள் லைவாக இதை யூஸ் பண்ண முடியும். ஓகே? ஸோ ஆனால் இதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் வேணும். அப்படி ஒர்க் ஆகாது. ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் அடிக்க நான் கற்றுத்தரேன். பிளேஸ் ஹோல்டர்ஸ். பிளேஸ் ஹோல்டர்னால் நீங்கள் பார்ப்பீங்க இந்த மாதிரி லோட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி லோட் ஆகும். பார்த்துருக்கீங்களா? கண்டென்ட் லோட் ஆகாது, இந்த மாதிரி லோட் ஆகும். அப்படி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டென்ட் வர ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பிளேஸ் ஹோல்டர்ஸ். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த கான்செப்ட். ஓகேவா? பிளேஸ் ஹோல்டர் போது கிரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துல கிரிட் கற்றுக்கணும். அதுக்கு ஸோ நான் கிரிட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இங்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை அவுட் பண்ணுங்கள். சில் தான். ஓகே? ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட்லாம் கிடையாது. ஸோ கிரிட் நான் திரும்பி எடுக்க தான் போகிறேன் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக. ஓகே? அதனால ப்ராப்ளம் இல்லை. பாப்போவர்ஸ்னால் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ பாப்போவர்ஸ்னால் ஒரு பாப்அப் மாதிரி. ஓகே? தென் இதெல்லாம் மழை ஏறிடுச்சு. தென் இதெல்லாம் இருக்குது ப்ராக்ரஸ் பார்னும் போது, இப்போ நீங்கள் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறீங்க. லெஃப்ட்டில் வந்து HTML எவ்வளோ ஸ்கில்ஸ் வச்சுருங்க பர்சன்டேஜில், அந்த மாதிரி என்ன பண்ண முடியும், இதை உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? சிம்பிள். இந்த இதை காப்பி பண்ணாலே போதும். இட் கோயிங் டு ஒர்க், ரைட்? ஸோ இதோட வித்து வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த டிவோட வித்து நான் என்ன பண்ணுறேன், வித் 25 அப்படின்னு கொடுக்க சொன்னால், ஸோ 25% ஆஃப் த டிஸ்பிளே. தென் இந்த இடத்துக்கிட்ட ஸோ பேடிங் டாப் 5 அப்படின்னு கொடுக்குறேன். இது கீழே வந்து ஓகே, கீழே வந்துடும். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு 4 இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதோட யூசேஜ் என்ன அப்படின்றது. ஓகே? ஸோ இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு நீங்கள் எடிட் மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் எடுத்துகிட்ட வித்து அப்படின்றது 25 அப்படின்னு இருக்குது. நீங்கள் என்ன பர்சன்டேஜில் கொடுக்குறீங்களோ அந்த பர்சன்டேஜில் அது ஒர்க் ஆகும். இந்த இடத்துக்கிட்ட 25, 50, இது டைனமிக்காக நீங்கள் கொடுப்பீங்க. நான் அதை கற்று தரேன் ஜாவா ஸ்கிரிப்டில். 75, 100. ஓகே? ஸோ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக எடிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஓகே? சிம்பிள். ஸோ பூட்ஸ்ட்ராப் நெக்ஸ்ட் திங். ஸோ முடிய போகுது ஸ்க்ரோல் ஸ்பைன்றது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செகண்டு ட்ராப் டவுனில் 3rd 4th 5th இருக்கும். நான் செகண்டுன்னு கொடுத்தனா இட்ஸ் கோ டு செகண்ட், ட்ராப் டவுனில் 3rd கொடுத்தனா இட்ஸ் கோ டு 3rd, 4th கொடுத்தனா இட்ஸ் கோ டு 4th, 5th கொடுத்தனா கோ டு 5th. இதுதான் செக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே? ஸோ இந்த செக்ஷன்ஸ் என்ன பண்ணணும்னா அந்தந்த செக்ஷனுக்கு மூவ் பண்ணும். இது 4-5 செக்ஷன் இருக்குன்னா ஸோ எப்படி மூவ் ஆகுதுன்னா இட்ஸ் சிம்பிள். ஒன்றுமே கிடையாது. ஒன்றுத்துக்கு ஒரு ஐடி கொடுத்துருவோம். இங்கே பாருங்களா, ஐடி ஸ்க்ரோல் ஸ்பைன் ஹெட்டிங் 1, ஸ்க்ரோல் ஸ்பைன் ஹெட்டிங் 2, ஸ்க்ரோல் ஸ்பைன் ஹெட்டிங் 3, ஹெட்டிங் 4, ஹெட்டிங் 5. இதுதான் ஒரு டிவ். இதுதான் கான்செப்ட். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஹெட்டிங்னு ஒரு 10 இமேஜ் வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நேவில் ஹெச்ரெஃப்னு இருக்கும். ஓகேவா? ஒரு ஆங்கர் டேக் கிரியேட் பண்ணுறீங்க. ஆங்கர் டேக்கில் ஹெச்ரெஃப்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது கிளிக் பண்ண சொல்ல எங்கேயாவது போகும் இல்லையா? கரெக்டாக ஹேஷ் அப்படின்னு கொடுத்து இங்கே நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா நேம், அந்த நேமை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதும். அவ்வளோதான். இப்போ இந்த செகண்டுன்றதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்ன பண்ணணும், அதுக்கு போயிடும். இட்ஸ் சிம்பிள். அவ்வளோதான் லாஜிக்கே. வேறு எதுவும் ஸ்க்ரோல் ஸ்பை ரொம்ப பெருசாக கிடையாது. நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் ஸ்க்ரோல் ஸ்பை. இங்கே போய் இங்கே ஹோம் பேஜ் அபவுட் பேஜ்னு வைக்காமல் இந்த இடத்துல ஒரே பேஜில் இந்த இடத்துல லோட் ஆகும். இப்போ இங்கே ஹோம்னு இருக்குது, அபவுட் கிளிக் பண்ணால் அபவுட் கீழே இருக்கும். அப்படியே இப்படி ஸ்க்ரோல் ஆகிட்டு இங்கே அபவுட் வரும். அப்போ கான்டாக்ட் கிளிக் பண்ணால் அப்படியே ஸ்க்ரோல் ஆகிட்டு இப்படி கான்டாக்ட் வரும். ஸோ நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு. ஸ்பின்னர்ஸ் ஜாவா ஸ்கிரிப்டோட சொல்ல தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒரு டேட்டா லோட் ஆக சொல்ல வெப்சைட்டை உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ். ஓகே? நீங்கள் இங்கே பார்க்கலாம்.
ஸோ நான் வேறு எதுக்காவது போனோன்னா நடுவில் ஒரு ஸ்பின்னர் வருது பார்த்தீங்களா, இட் டேக் சம் டைம் டு லோட் கெட்ஸ் டேட்டா ஃப்ரம் தி சர்வர், ரைட்? தட்ஸ் வை. ஓகே, ஸோ கூல். இது மாதிரி கலர் கலராக தென் ஜிகு ஜிகுன்னு எப்படி பண்ணுறதுன்ற மாதிரி நிறைய இருக்கும். இதை தாண்டி நம்ம நிறைய ஸ்பின்னர் பண்ணலாம். ஓகேவா? இதை தாண்டியும் நீங்கள் அனிமேஷன் லெவலில் ஸ்பின்னர் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, லெஃப்ட்லேருந்து ஒரு கார் அப்படியே பொறுமையாக வந்துட்டு டக்குன்னு அப்படி வேகமாக போகிற மாதிரி பண்ணலாம். ஈஸி. ஓகேவா? லெஃப்ட்லேருந்து ஒரு பொம்மை அப்படி உடனே ஓடி வந்து அப்படி லோட் ஆகுது அப்படின்னா இப்படி உடனே வந்துட்டு அப்படி லோட் ஆகிட்டு அப்படி இங்கே போச்சுன்னா டக்குன்னு லோட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு அனிமேட்டிவாக க்ரியேட்டிவிட்டியாக உங்களால் பண்ண முடியும். ஓகேவா? இட்ஸ் ஈஸி. ஸோ டோஸ்ட் நான் சொல்லி ஆகணும். டோஸ்ட்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நான் இப்போ தான் சொன்னேன், லாகின் சக்ஸஸ், லாகின், ஓகே, ஸோ லாகின் ஃபெயில்டு, ஸோ பாஸ்வேர்டு இஸ் ராங் அப்படின்ற மாதிரிலாம் டோஸ்ட் ஆகும் இல்லையா? ஸோ இது எப்படி பண்ணுறது பூட் ஸ்டாப்பில் அப்படின்றது தான் இங்கே நம்ம இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு சொல்ல ரெகுலர் நானே சொல்லிக் கொடுப்போம். ஓகேவா? டோஸ்ட் நம்ம டூல் டிப் ஆஃபீஸை நமக்கு தெரியும், எப்படியில் வருது தெரியும் டூல் டிப் இல்லையா? கஷ்டமாக இந்த மாதிரி டூல் டிப் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பாக்ஸ் மாதிரி இருக்குது, கவர் பண்ண சொன்னேன். பாருங்க, டாப்பு, ரைட்டு, பாட்டம், லெஃப்ட்டு, டூல் டிப். ஓகே, கஸ்டமைஸ் பண்ண முடியாது நீங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி டூல் டிப் எப்படி யூஸ் பண்ணுறது, ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கிளாஸ் டைம் தான் கொடுக்க போகிறீங்க. இந்த இடத்துல டேட்டா பிஎஸ் டூல் டிப்னு கொடுத்தா முடிஞ்சிருச்சு வேலை. கொடுத்துட்டு அடுத்தது பிளேஸ்மெண்ட்டு எங்கே, டாப்பில், அவ்வளோதான். டேட்டா பிஎஸ் டைட்டில், என்ன டைட்டில், இதை மட்டும் கொடுத்தா போதும். இது 3 லைன் தான். நீங்கள் இது வந்து மெமரி பண்ண போகிறதுனா ஒரு டூல் டிப் வேணும்னா இந்த இடத்துக்கு வர போகிறீங்க, இதை காப்பி பண்ண போகிறீங்க, எந்த கிளாஸ் நம்ம டூல் டிப் வேணுமோ அதை போட போகிறீங்க. இந்த இடத்துக்கிட்ட டாப்பில் வேணா டாப்னு போடுங்க, ரைட்டில் வேணா ரைட்டுன்னு போடுங்க, பாட்டமில் வேணா பாட்டம் போடுங்க, லெஃப்ட்டில் வேணா லெஃப்ட்டில் போடுங்க. 4 வாட்டி யூஸ் பண்ணிங்கன்னா 5வது வாட்டி நீங்கள் யூஸே பண்ண மாட்டீங்க, நீங்களே அடிக்கும். ஓகேவா? தட்ஸ் த பூட்ஸ்ட்ராப் ஸ்பெஷாலிட்டி. ஓகே, நானுமே இந்த டூல் டிப் போயினா நேராக இங்கே வந்து காப்பி பண்ணி தான் போடுவேன், சீரியஸ்லி. ஓகே, தென் ஸோ காம்பனன்ட்ஸ் இவ்வளோதாம்மா. இந்த காம்பனன்ட்ஸ் வச்சு இவ்வளோ காம்பனன்ட்ஸ் இருக்குது, இவ்வளோதான் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நிஜமாலுமே இந்த காம்பனன்ட் வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்னா வாட் எவர் யூ விஷ். ஓகே, ஸோ வாட் எவர் யூ கேன் ஏபிள் டு கிரியேட். இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் அ டேட்டிங் சைட் யூ கேன். இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் அ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் OLX மாதிரி ஒரு ஃபைனான்ஸ் செல்லிங் ஆப் கிரியேட் பண்ணிக்கலாம். எஸ் யூ கேன். இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் அ யூடியூப் லைக் அ செக்டார், கேமிங் யூடியூப் லைக் அ வீடியோ செக்டார்னா தென் டெஃபினெட்லி யூ கேன். கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகேவா? ஸோ யூ நீட் டு ட்ரை, யூ நீட் டு கான்சென்ட்ரேட், தென் யூ நீட் டு ப்ராக்டிஸ் அகெயின். ஸோ இன்னைக்கு நான் காம்பனன்ட்ஸ் ஒரு ஓவர்வியூ கொடுத்தேன். ஜஸ்ட் இந்த காம்பனன்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஜஸ்ட் டெய்லி 1 hour 25 days 25 hours. ஓகேவா? டெய்லி பூட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 25 daysல உங்களோட பர்ஃபார்மன்ஸை பாருங்கள். ஓகேவா? இன்னைக்கு ஒரு இமேஜ் எடுத்து வச்சுட்டு ஹோம் பேஜ் எடுத்து வச்சுட்டு ஏதாவது ஒரு ஹோம் பேஜ் ஃபேஸ்புக் மாதிரி அந்த அளவுக்கு உங்களால் பண்ண முடியலனாலும் பூட் ஸ்டாப்பில் ட்ரை பண்ணி பார்த்து ஸோ உங்களால் எந்த அளவுக்கு பண்ண முடியுதோ அதை பண்ணுங்கள். போக 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 ப்ரோ இது ஏன் ப்ரோ என்னால் எக்ஸாக்டாக அந்த மாதிரி பண்ண முடியல கேளுங்க. எக்ஸாக்டாக பண்ணுறதுக்கான சொல்யூஷன் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ப்ரோ அங்கே ஒரு அனிமேஷன் இருக்கு ப்ரோ, அதே மாதிரி பண்ணலான்னு பார்க்குறேன், என்னால் முடியல ப்ரோ, எப்படி பண்ணலாம்? டெஃபினெட்லி யூ கேன் ஆஸ்க் மீ. தெரிஞ்சால் சொல்கிறேன், தெரியலனா ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். லிட்டரலி நான் ஒன்றும் காட் ஆஃப் கிரியேஷன் லெவலுக்குலாம் போவேன். ஓகே, பட் பெட்டர் ஃபார் பெட்டர். ஓகே, தட்ஸ் இட். பூட் ஸ்டாப்ன்றது ஸோ காப்பி பேஸ்டிங் திங்ன்ற மாதிரி இருந்தாலுமே ஸோ ரேபிட் க்ரோத், அதாவது ரேபிட் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ நம்ம டெவலப்பர்ஸ்க்கு இட்ஸ் ரேபிட் டெவலப்மெண்ட் ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. நீங்கள் பூட் ஸ்டாப் கற்றுக்கிட்டு தென் சிஎஸ்எஸ்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கும். சிஎஸ்எஸ் டிஸ்பிளே பிரச்சனை என்னன்னு சிஎஸ்எஸ்ல தெரியாமல் இங்கே வந்து டச்சே பண்ண முடியாது பூட் ஸ்டாப்பை. லிட்ரலி இந்த இடத்துக்கு லைனுக்கு டீஃப்ளக்ஸ்ன்றது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இது 2 தான் கிரியேட் பண்ணேன். எல்லாத்துக்குமே டீஃப்ளக்ஸ் தேவைப்படுது. இந்த இடத்துக்கிட்ட பாருங்க, எங்கே இருக்குது டீஃப்ளக்ஸ், Ctrl F D FL இடத்துல கிரியேட் பண்ண 2 இடத்துல. ஓகேவா? ஸோ அது ஓவர் நார்மலாக தேவைப்படாது. இப்போ இங்கே இருக்கிற மாதிரி எக்ஸாக்டாக நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க ஒரு கார்டு, அப்போ உங்களுக்கு தேவைப்படாது. இதில் ஏதாவது ஓவர் ரைட் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி அப்படின்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும், டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் தேவைப்படும். அப்போ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் தான் நீங்கள் பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. நான் சொல்லியிருக்கேன், ஸோ பூட் ஸ்டாப்பில் நான் கொடுத்துருக்க கிளாஸஸை படிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ மலை மாதிரி ஸோ ஃபினிஷ் 99.9%. ஓகே, ரிமைனிங் 1% எக்ஸ்பீரியன்ஸில் ஆகும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு அப்படி கொஞ்சம் 3 days இட்ஸ் எனஃப். ஒரு நாளைக்கு டைப்போகிராஃபி முடிங்க. டைப்போகிராஃபி சும்மா படிக்கிறது கிடையாது, ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஒன்றுத்தையும் சும்மா எடுத்து ஒரு பேஜ் வச்சுட்டு சும்மா இருக்கிறத போட்டு அடிச்சு பாருங்க என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி. அடுத்து டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி, ஸ்பேசிங் ப்ராப்பர்ட்டினா சும்மா 10 நிமிஷம் அவ்வளோதான். M1 M2 M3 M4 M5 P1 P2 P3 P4 P5 P top 1 2 3 4 5 P bottom 1 2 3 4 5 P
எண்டு 1 2 3 ரைட் 1 2 3 4 5 லெஃப்ட் 1 2 3 4 5 லைக் வைஸ் ஃபார் த மார்ஜின். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸ்பேசிங்கே முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ வித்து இவ்வளோ தான் கொடுக்க முடியும். ஒன்று வித்து 25%, இல்லை 50%, இல்லை 75%, 100%. அவ்வளோதான் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்கணும்னா மேனுவலாக தான் நீங்கள் கிளாஸ் நேம் போட்டு கொடுக்கணும். 10%, 20%. ஓகேவா? அதை விட்டா வித் ஆட்டோ. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வித்து எடுத்துக்கும், தெரியும் வித் ஆட்டோனா என்னன்னு. லைக் வைஸ் ஃபார் த ஹைட். அவ்வளோதான். சைசிங் ப்ராப்பர்ட்டி முடிஞ்சிச்சு. டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் ப்ராப்பர்ட்டி லெஃப்ட் சென்டர் ரைட் ஜஸ்டிஃபை, இதுவும் முடிஞ்சிச்சு. டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் லோவர் கேஸ் அப்பர் கேஸ் கேபிட்டலைஸ் முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் சொல்லுங்க, இதெல்லாம் நான் இனிமேல் நடத்தாத மாதிரி இருக்கா, இதெல்லாம் இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா, இதெல்லாம் புரியுதா, இல்லை புரியாத மாதிரி அப்படியே நிற்கிறீங்களா? கரெக்டாக சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் அன்மியூட் பண்ணி தெளிவாக சொல்லுங்க. ப்ரோ இதெல்லாம் தெரியுது ப்ரோ, ஆனால் எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. கரெக்டா? நானே ஆன்சர் சொல்ல விரும்பல, நீங்கள் சொல்லுங்க. கரெக்டு தானே? அப்போ ட்ரை பண்ணு. ஓகே, ட்ரை பண்ணிட்டு ஏன் வரலை, ஏன் வருது, எங்கே வரலை, எங்கே வருது அப்படின்றது எனக்கு கரெக்டாக சொன்னீங்கன்னா ஸோ நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு தகுந்த மாதிரி கைட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இதோட முடிச்சுக்கலாமா இந்த கிளாஸை? ஸோ அடுத்தடுத்தது மேனுவல் ஓவர் ரைடிங், யூட்டிலிட்டி கிளாஸஸ், நம்ம எப்படி கலர் ஆட் பண்ணுறது, ஸோ வேரியபிள் மூலமா நம்ம எப்படி ஆட் பண்ணுறது, பூட் ஸ்டாப்போட ஸ்டைல்ஸை நம்ம எப்படி ஓவர் ரைட் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ buddies, தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டினியூஸாக டச்சில் இருங்க. பாய்.